குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. இன்னையோட டாபிக் வந்து மயங்கொலிகள். இன்னையோட தலைப்பு என்னது? மயங்கொலிகள். தமிழை பொறுத்தவரையும் அதோட ஹெட்டிங்ல இருந்தே நமக்கு அர்த்தம் வந்து மேக்சிமம் புரிஞ்சிடும். மயங்கி ஒலிக்கிறனால மயங்கொலிகள், ரைட்டா? இதுல வந்து உச்சரிக்கும் போது சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் தான் மயங்கொலிகள் சொல்லுவாங்க, ரைட்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொல்லுங்க, மனம். அதாவது மனம், ஸ்மெல் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மலர்கள்லாம் இருக்கும்போது என்ன சொல்லலாம், ரோஜாதா இருக்கட்டும், இல்லை மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், அதோட மனம் மனம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கும் மனசு ரொம்ப ஃபீலாக இருக்குது, என் மனசு ரொம்ப, நீ சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப மனசு ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுது மனசு, மனம். இப்போ சொல்கிறதுக்கு பாருங்க, மனம் மனம். இந்த உச்சரிப்புல வந்து மனத்துக்கும் மனம் மனம், அப்ப வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த மனம் மனம் சொல்லும் போது வெளியில இருந்து நீங்க கேட்கறச்ச எப்படி இருக்கு? ரெண்டுமே சிமிலரா இருக்கு இல்லையா? மேக்சிமம் மெஜாரிட்டி ஒரே மாதிரி இருக்கு, சிறிதளவு மட்டுமே என்ன செய்யுமா வேறுபாடு இருக்கும். அப்படி இருக்கிற எழுத்துக்கள் தான் என்னது மயங்கொலிகள்னு சொல்றோம், சரியா? உச்சரிப்பில் அது நல்ல கவனம். இதுதான் இதோட உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை, சவுண்ட் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம மயங்கொலிகள் என்கிறோம், ரைட்டா? மயங்கொலிகள் வந்து மொத்தம் 8 எழுத்துக்கள். மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 8 எழுத்துக்கள். அந்த 8 எழுத்துக்களுமே இதுதான், சரியா? ந ந ந, லா ல ல, ர ர. அதாவது இந்த 8 எழுத்துக்களுமே மயங்கொலி எழுத்துக்கள் தான். ந வரிசையில 3, ல 3, ர ரா. சின்னரா பெரியரா சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லுவோம்? 3 சொல்லினா, 2 சொல்லினா நான் சொல்லுவோம், ரைட்டா? இது ல ல ல. சொல்லும் போது அந்த நாக்கோட ப்ரொனவுன்ஸ மடங்குற விதங்கள் மூலமா தான் எழுத்துக்கள் வந்து பிறக்குது இல்லையா? அழுத்தி சொல்லுவோம், நாக்க வந்து இந்த மாதிரி சுழிப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த உள்ள 3 எழுத்த பார்ப்போம். ந ந ந, சரியா? இந்த 3 சுழி நா வந்து இந்த ஃபிகர், இந்த படத்தை பாருங்களேன். நாக்கு வந்து நாவுனா நாக்கு, சரியா? அதோட நுனி, அந்த நீங்க சொல்லி பாருங்களேன், 3 சுழி நாவை ந அப்படி சொல்லி பாருங்க. அந்த நம்மளோட நாக்கோட நுனி, நம்மளோட இந்த மேல் வாய்னா என்ன சொல்லுவாங்க, இந்த மேல்ல பல்லுக்கு உள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம், அதுதான் மேல்வாய். இதோ இங்க இருக்கு பாருங்க. அந்த நடுப்பகுதி, அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நகரம் அந்த மாதிரி பிறக்குது. அடுத்து சின்ன 2 சொல்லி நா இருக்குல்ல, அது நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதி, இது வந்து உள்ள வரையும் போகுது. நடுப்பகுதியில மேலெண்ணத்தோட இருக்கு இல்லையா? 3 சுழினா மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடுறதுனால 3 சுழினா வருது. இதே இது நாவோட நுனி மேல் அன்னத்தோட முன்பகுதியை தொடுது, இது உள்ள வரையும் போகல. நல்லா இந்த 2வது படத்தை பாருங்களேன். இந்த நாவோட நுனி முன்னாடியே நின்றது. இந்த ஃபர்ஸ்ட் படத்துல உள்ள நடுப்பகுதியை தொடுது, இதுல முன்னாடியே தொடுது, முன்பகுதியில் தொடுவதால் இந்த 2 சொல்லி ந வந்து பிறக்கிறது, ஓகேவா? அடுத்து ந வந்து எப்படின்னா, பல்லோட நாவோட மேல்பாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால், பாருங்க, ந. இதை வந்து லைட்டா சொன்னாலே போதும், நம்மளோட நாக்கு இந்த மேல் பல்லு இருக்கு இல்லையா, அதுல உள்ள வந்து தொடும். நல்லா சொல்லி பாருங்களேன், ந ந அப்படி சொல்லி பாருங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட நாக்கு மேல் பல்லு இருக்கு இல்லையா, அதோட இந்த கார்னர் உள்ள இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் தொடும், சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடுப்பகுதியை தொடுது, மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதுனால 3 சுழினா. 2 சுழினா வந்து மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுது. ந வந்து பல்லின் மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுது, சரியா? ரைட். இதுல இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த 3 சுழி ந இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ட தான் இன எழுத்து. இப்போ 3 சுழி இன்னுக்கு இட்டு, ஓகே, புரியுது தானே? இந்த 2 சுழி ந இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்ன வந்து இன எழுத்துனா ர, சரியா? ர. நாவோட இன எழுத்து எதுனா த. தான் நாவோட இன எழுத்து. இன எழுத்து அதனால என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 3 சுழி நவோட இணை எழுத்து என்ன? ட. ட கரத்தை அடுத்து வரும் நகரம், அதனால ட தானே இணை எழுத்து, அதனால இந்த இது வந்து டன்னகரம்னு சொல்லுவாங்க. தா தான் நாவோட வந்து இணை எழுத்து, அதனால தன்னகரம். ர வந்து
நாவோட என்ன சில இணை எழுத்து, அதனால ரன்னகரம். அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் இது வந்து இலக்கண வடிவில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் நான் மூணு சொல்லியோட நாவோட இணை எழுத்து டான்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், கண்டம் மூணு சுழி இன் இருக்கா, பக்கத்துலேயே என்ன வருது பாருங்க, ட. சரியா? அப்ப மூணு சுழி இன்னோட இணை எழுத்து எது, ட. இன்னு மூணு சுழி இன்னு டி, அந்த டாவோட இணை ட, டா டா டூ வரிசை வருதா, நண்டு மூணு சுழி இன் டு, டு. ஸோ இணை எழுத்து டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வருது. சரியா? அதே போல ரா பாருங்களேன், மன்றம். ட்ராக்கு முன்னாடி என்ன இருக்கு, ரெண்டு சுழி இன்னு. இந்த ட்ரீக்கு நன்றி, ட்ரீக்கு முன்னாடி நன்னு, ரெண்டு சுழி இன்னு. ட்ரூக்கு முன்னாடி ரெண்டு சுழி இன்னு. இப்ப புரியுதா? தன்னகரம்னா என்ன, ரன்னகரம்னா என்ன, டன்னகரம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதானே? அதே இது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப இப்ப வந்து என்ன பார்த்தோம், ர இல்லையா, என்ன பார்த்தோம், ர த த தானே பார்த்தோம். மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா நான். இதே என்ன சொல்லுறாங்கன்னா, இப்போ மூணு சொல்லி நாவை எடுத்துட்டு நான் ரெண்டு சொல்லி நான் போட்டேன்னா அங்கே பொருள் மாறுபடுமா மாறுபடாதா? இப்போ மனம் மனம் சொன்னோம் இல்லையா, மனம்னா ஸ்மெல்லு, இன்னொரு மனம்னா ஆன்மா, மனது, எது வேணாலும் சொல்லலாம். அதே போல் மூணு சொல்லினா இங்கே வானம், இங்கே வெடின்னு அர்த்தம். வானம் ரெண்டு சொல்லின போட்டு வானம் சொன்னோம்னா ஆகாயம். சரியா? சொல்லும் போது வானம்க்கும் வானம்க்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான், சிறிதளவு தான் வேறுபாடு இருக்கும். சரியா? பனினா மூணு சொல்லி நீ, பனினா வேலை, ரெண்டு சொல்லி நீ, பனினா குளிர்ச்சி. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஈஸியா தானே இருக்கு. இதே போலதான் ல ல ல ஓட எழுத்துக்களும் எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே போலதான். ல எப்படி பிறக்குதுன்னு பாருங்க. ஓ, நாவோட மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். நாவோட ரெண்டு பக்கமுமே தடித்து தான் இருக்கும். ஊடா நடுவுல தான் அந்த இப்படி வந்து ஷார்ப்பா என்ன செஞ்சிச்சு, ஒல்லியா இருக்கும். மீதி ரெண்டு பக்கமும் எப்படிதான் இருக்கும், தடிச்சு தான் இருக்கும். சரியா? இது மேல் பற்களோட அடியை தொடுவதால் லகரம் தோன்றுறது. அங்க அந்த நான் வந்து அப்படிதானடா மேல் பல்லோட உள்ள அந்த அடியை தான் தொட்டுச்சு. ஓகே ரைட்டு. இங்க லா வந்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுது, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியே, அது இந்த ல. அடுத்து இந்த லா இருக்குல்ல, தமிழுக்கெல்லாம் போடுவோம்ல லா, அது வந்து நாவோட நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால். நல்லா பாருங்களேன், இந்த லாஸ்ட் டயக்ராம் பாருங்க, நாக்க எப்படி ஒரு வளைச்சு ல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கா, ல அப்படின்னு தமிழுக்குரிய அழகான எழுத்து இல்லையா? இது வந்து ஒரு சிறப்பு ஒலி, இதனாதான் சிறப்பு லகரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தமிழுக்கு போடுறோம் இல்லையா இல்ல, அது வந்து சிறப்பு லகரம் சொல்லுவாங்க. ரைட்? பொருளோட வேறுபாடை உணரணும். அங்க பார்த்தோம் இல்லையா, பனினா என்ன, பனினா என்னன்னு. அதே போல இங்க விலைனா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லா போட்டிருக்காங்க, விலை பொருளோட மதிப்பு. இந்த லை விலை உண்டாக்குதல், இந்த விலை எனது விரும்பு. அதே போல இலை, இந்த இலை வந்து செடியின் இலை, இது வந்து இலைத்தல், மெலிந்து போயிருக்க, ஏன் இப்படி மெலிஞ்சு இழைச்சு போயிருக்க அப்படி கேட்பாங்களா, அது. இந்த இலை வந்து நூல் இலை, இது வந்து என்னது, நூல் இலை. அடுத்து ரா எழுத்துக்கள், அது எப்படி தோன்றதுன்னு பார்ப்போமா. சின்ன ர, சின்ன ர வந்து நாவோட நுனிப்பகுதி மேல் அன்னத்தின் முதல் பகுதியே, முதல்ல அந்த பல்லோட அடிப்பகுதி இல்லாம பல்ல மேல முதல்ல தொடுவதால் ரகரம் தோன்றியது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என என்கிறோம். இடையின ரகரம் என்கிறோம். இந்த ரன்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய ரா சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நாவோட மேல் அன்னத்தை மையப்பகுதியில தொடுது. இது வந்து முதல் பகுதியை தொடுது, இது மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம். அப்ப ரா வந்து இடையினம், இடையினம் ரா தானே வரும். எரல வளர படிப்போமா. ரைட். வல்லினத்துல என்ன வருது, ர வரும். அதனால இது வல்லின ரகரம் அப்படின்னு சொல்றாங்க, ரகரம். இதை வந்து மேற்கு என்ன சொல்லணும், சரியா உச்சரிச்சா அதோட பொருள் வந்து சரியா நமக்கு வரும். இந்த ராக்கு கொடுத்துருக்காங்க. கூரை வந்து என்னது, இந்த கூரை வந்து வீட்டோட கூரைக்கு கூரை சொல்லுவாங்க. இந்த கூரை புடவை சொல்லுவோம் இல்லையா, கூரை புடவை அது. ஏரினா நீர்நிலை, இந்த ஏரி மேலே ஏறி பாரு அப்படி சொல்லுவோம்ல, ஏரி நில்லு அப்படி சொல்லுவோம்னா அந்த ஏரி. ஓகேவா? இது ஏரி. ஏரி தெரியும் தானே, நீர்நிலை, ஏரி, கால்வாய் அந்த மாதிரிலாம் படிப்போம்ல, அந்த ஏரி. ஓகேவா? ரைட் ரைட்.
ஓகே, அவ்வளோதான். இலக்கணம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே எல்லாமே ஈஸி தான். ஓகே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம்னா என்னப்பா? சிரம் என்பது எதை குறிக்குது? சிரம் என்பது தலை. இந்த தலையை தான் என்ன செய்யும்? குறிக்கும். ரைட். இலைக்கு வேறு பெயர் என்ன? இலைக்கு வேறு பெயர் தலை. சரியா? வண்டி இழுப்பது காளை. வண்டி இழுப்பது என்னது? காளை. கடலுக்கு வேறு பெயர் என்னது? பறவை. கடலுக்கு வேறு பெயர் என்னது? பறவை. பறவை வானில் பறந்தது. பற ர இந்த ர வரும். ஓகே தானே? புரிஞ்சிருச்சா? கதவை மெல்ல திறந்தான். இந்த ர வரும். பூ மணம் 3 சுழின்ன மணம். புலியின் கண் சிவந்திருந்தது. 3 சுழியின் கண். 3 சுழியின் தானே கண். ஓகே. குழந்தைகள் பந்து பந்து விளையாடினார். பந்து. வீட்டு வாசலில் கோலம். இந்த கோலம். சரியா? கோலம் இட்டனர். அடுத்து அடுத்து நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுது. பாப்பாமா, ட்ரை பண்ணுவோமா? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் என் வீட்டுல என் இருக்கலாமா? என் எந்த எண் வரணும்? என் 2 சுழி எண் 3 சுழி எண் வராதுல. 3 சுழி எண்ணா என்னது? 8 எண்கள் வருங்களா? அந்த எண்கள். ஓகேவா? இது எண். 2 சுழி எண். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள். மலர்கள் அப்பதான் சொன்னேன். மனம் 3 சுழி ந வீசினா. ஓகே, ரைட். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். திருவிழா. திருவிழானா இந்த லா. நம்மளோட தமிழுக்கு வரும் இல்லையா? லா. அந்த லா வரணும். திருவிழாவிற்கு சென்றனர். 3 சுழியின் போட்டிருக்காங்க. 2 சுழியின் வரணும். மாத்திக்கோங்க. வாழைப்பழம். பழம் எந்த லா? தமிழுக்குரிய அழகான லா போடணும். உடலுக்கு மிகவும் நல்லது. நல்லது பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா நல். அந்த லா தான் இங்கேயும் வரணும். இந்த லா தப்பு. சரி, ஓகே, ரைட். இப்போ குருவினாக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? நம்ம படிச்சாச்சு. 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். அது என்னன்னா நீங்க படிச்சுக்கோங்க. 3னா 3 சுழினா, 2 சுழினா, அடுத்து நா. அதே போல எது? சின்னரா பெரியரா, அடுத்து லா. 3 லா. ஓகேவா? அடுத்து ந ந ந ஆகிய எழுத்துக்கள் ஒலிகள் பிறக்கும் முறையை எழுது. ஒலிகள் பிறக்கும் முறை எங்கடா இருக்கு? நா பார்த்தோமா? இந்த இருக்கு பாருங்க. இதை அப்படியே எழுதணும். நாவோட நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவோட நுனி இது ஃபுல்லாவே எழுதணும். ஓகே. ஓகே, இது ஃபுல்லாக எழுதுனா இப்படி தான் அது பிறக்குது. ஓகே, மிஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக எழுதினாலும் ஓகே தான். இல்லை உங்கள் மிஸ் எதை உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எழுதுங்க. ரைட். ஓகே. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து கீழே வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இலக்கணம் தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். உரிய வினைமுற்றுக்களை கொண்டு கட்டங்களை நிரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ ஆண்பாலுக்கு வந்து நடன் கொடுத்துருக்காங்க. நடன்றதை நம்ம எப்படி எழுதணும்? நடக்கிறான். ஆண்னா நடக்கிறான். பெண்ணா நடக்கிறாள். பலர்னா நடக்கிறார்கள் அப்படின்னு எழுதணும். சரியா? இதை வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பாருங்க. புரியலைன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? சரி, ரைட்டு. இல்லைன்னா நான் உங்களுக்கு இதோட ஒரு என்ன சொல்லலாம், டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா ஒரு தனி ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டு விடுறேன். அதுக்குரிய ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஒரு இப்போ வினைமுற்று. அடுத்து வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுது. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் எப்பயுமே எப்படி இருக்குன்னா கமாண்டிங்காக தான் இருக்கணும். அதாவது கமாண்டிங் மீன்ஸ் என்ன சொல்றது? கட்டளை இடுற மாதிரி இருக்கிறது. நடக்கிறது அப்படின்னா நட. போனான் போ. இதில் என்ன சொல்லணும்? கட்டளை. கட்டளை போனான்னு சொல்லக்கூடாது. போ. சென்றனர் செல். கட்டளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டளை இடுற மாதிரி தான் என்ன சொல்லணும்? வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் வந்து அப்படிதான் இருக்கும். பேசினால் பேசு. வருக வா. தருகின்றனர் தா. அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. இந்த இதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த ஸ்லைட்ஸோவாக போட்டுறேன். நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு அப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அது புரிஞ்சிருச்சுல? அந்த கமாண்டிங் அதாவது கட்டளை சொல்லணும்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியுது தானே? ரைட். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றியுடன். பாய். தேங்க்யூ.